نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா ஒருவன், அவன்தான் இந்த உலகை பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது என்று அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மறுமை வரை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ இருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனாக பிறந்த எங்களுக்கு ஒரு சில கால எல்லையை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் இங்கே இருக்கின்ற அநேகமானவர்கள் 30 வயதுகளை நாங்கள் தாண்டி இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னதை போன்று எனது இந்த சமுதாயத்தின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தின் வாழ்க்கை எல்லை 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அப்படி என்றால் நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தோமே என்றால் ஒரு 30 அல்லது 40 வருடங்கள். இந்த குறுகிய காலகட்டத்திலே நாங்கள் வாழ இருக்கின்ற இந்த குறுகிய காலகட்டத்திலே பல சோதனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையின் நியதி. இப்படித்தான் எம்மை படைத்த இறைவன் அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே இந்த சோதனைகளை நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், சோதனைகள் இல்லாமல் வாழ முடியுமா என்ற கேள்விகளை எல்லாம் எங்களது உள்ளத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய தோழர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மரணத்தையும் பிறப்பையும் உங்களுக்கு நான் தந்திருப்பது உங்களில் அமல்களால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. அல்லாஹ் எம்மை படைத்திருப்பது எங்களை சோதிப்பதற்காக என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு வசனத்திலே இன்னா ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக நாங்கள் இந்த மனிதனை கஷ்டத்திலே தான் படைத்திருக்கின்றோம். அவன் பிறந்ததிலிருந்து கஷ்டம். பிறக்கிறான், பிறக்கின்ற பொழுது அவனால் பேச தெரியாது, பால் குடிக்க தெரியாது, பால் குடிக்க பழகுகின்றான். பின்னர் அவனால் பேச தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பேச ஆரம்பிக்கின்றான். பின்னர் நடக்க ஆரம்பிக்கின்றான், படிக்க ஆரம்பிக்கிறான். வயது எல்லையை தாண்டுகின்ற பொழுது வாலிப வயதை அடைகின்றான், திருமணம் முடிக்கிறான், தொழிலை பெறுகின்றான். இப்படிப்பட்ட ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் சொல்லுன்னா துயரங்களை எல்லாம் அனுபவிக்கிறான். இவ்வாறு திருமணம் செய்கின்றான், பிள்ளை குட்டிகளை பெறுகின்றான், அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கின்றான். பின்னர் வயோதிபத்தை அடைகின்றான், மரணத்தை தழுவுகின்றான். மரணத்தின் பின்னால் அவனுக்கான கேள்வி கணக்குகள் கபரிலேயே ஆரம்பிக்கிறது. இவ்வாறு பர்சகுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. சுவனம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை இந்த மனிதன் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான். இன்னல் இன்சான இன்னா ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக நாங்கள் இந்த மனிதனை கஷ்டத்திலே தான் படைத்திருக்கின்றோம். எனவே வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டங்களும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் பல கஷ்டங்களை தாண்டித்தான் நாங்கள் போக வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலி,
நாங்கள் கலக்கப்பட்ட துளியிலிருந்து நாங்கள் இந்த மனிதனை படைத்திருக்கின்றோம். ஏன் தெரியுமா? நபித்தலி, அவனை சோதிப்பதற்காக வேண்டி, அவனுக்கு கேள்வி புலன்களையும் பார்வை புலன்களையும் கொடுத்து அவனை சோதிப்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். இன்னும் 2 வழிகளை காட்டியிருக்கின்றோம். இம்மா ஷாக்கிரன் இம்மா கபூரா. ஒன்று, நன்றியுள்ள மனிதனாக அவனால் வாழ முடியும், இல்லை என்றால் நிராகரித்த மனிதனாக அவனால் வாழ முடியும் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, வாழ்க்கை ஓட்டம் என்பது நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி போக வேண்டிய ஒரு ஓட்டமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையிலே கேட்கின்ற பொழுது, மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, மனிதர்கள் நினைக்கிறார்களா அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று? இல்லை. நபிமார்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு சோதிக்கப்படாமல் சுவனத்தை இலகுவாக அடைந்து விட முடியாது. அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. நபிமார்களுடைய காலத்திலே நபிமார்கள் எந்த அளவுக்கு கஷ்டங்களை பட்டார்களோ, எந்த அளவுக்கு துன்பங்களை பட்டார்களோ, அந்த துன்பத்தை படாமல் சுவர்க்கத்தை இலகுவாக நீங்கள் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? யார் கேட்கின்றது? படைத்த ரப்பு எங்களை பார்த்து கேட்கின்றான். எங்களை எந்த நோக்கத்தில் இந்த உலகத்தில் படைத்தானோ அந்த ரப்பு எங்களை பார்த்து கேட்கிறான், சுவர்க்கத்தில் இலகுவாக நீங்கள் நுழைந்து விடுவீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஹந்தக் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நெருக்கடி தாங்க முடியாமல் முனாஃபிகீன்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களோ கொஞ்சம் பேர், மக்காவில் காபீர்களோ 3000க்கும் மேற்பட்ட பேர்கள், எந்த ஒரு வசதியும் இல்லாமல் சூழப்பட்டிருக்கின்ற அந்த யுத்த காலத்திலே சஹாபாக்களில் அந்த பிரிந்து போன அந்த முனாஃபிகீன்கான கூட்டங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கஷ்டங்களை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் கேட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வின் உதவி வரமாட்டாதா? இவ்வளவு நாங்கள் கஷ்டங்களை படுகிறோமே, இவ்வளவு துன்புறுத்தப்படுகின்றோமே, உடல் ரீதியாக, உள ரீதியாக, மன ரீதியாக என்று பல்வேறு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் உதவி வரமாட்டாதா? ஏன் நாங்கள் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும்? ஏனென்றால் உண்மை தன்மையை புரியவில்லை. அல்லாஹ் எங்களை சோதனைக்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோமே என்றால் நிச்சயமாக இந்த கேள்வி வரமாட்டாது. முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகின்ற பொழுது பல பக்கங்களாலும் கஷ்டம், கொல்லப்படுகிறார்கள், பொருட்கள் சூறையாடப்படுகின்றன, குழந்தைகள் எரிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் வற்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், வயோதிபர்கள் இரக்கம் இல்லாமல் வெட்டி வீசப்படுகின்றார்கள். நாங்கள் என்ன நினைக்க வேண்டும்? அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான். இது போன்றல்ல, இது போன்ற பல பிரச்சனைகளை நாங்கள் எங்களது சமுதாயத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான். எங்களுக்கு உண்மையான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? சோனத்திலே இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற கலாகதிரிலே, கலாகதிரி என்ற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் தான் நடைபெறுகின்றது. அந்த ஏற்பாட்டை மீறி எதுவும் நடக்க மாட்டாது என்பதை நாங்கள் எங்களது மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ந்து திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும், உங்களது சொத்துக்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், வஅன்ஃபுசிக்கும், உங்களது ஆத்மாக்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், நோய்களால், கொலைகளால், யுத்தங்களால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாபி மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கதீரா, வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நஸராக்களின் தொல்லைகளிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, ஷிர்க் வைக்கின்ற முஷ்ரிக்கீன்கள், சிலைகளை வணங்குகின்றவர்களிடமிருந்து உங்களது தொல்லைகளை நீங்கள் உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நிச்சயமாக நோவினை செய்யப்படுவீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். இவ்வாறு நாங்கள் யஹூதிகளின் மூலமாக, நசாராக்கள் மூலமாக, இணை வைக்கின்ற சிலை வணக்கம் செய்கின்றவர்கள் மூலமாக நாங்கள் சோதனை வருகின்ற பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு வெற்றி என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் பார்க்கவில்லையா? ஒரு சிலருடன் சொல்லுவதை நாங்கள் கேட்கவில்லையா? முஸ்லிம்கள் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, லிபியாவில் பிரச்சனை, சிரியாவில் பிரச்சனை, ஸ்ரீலங்காவில் பிரச்சனை, இந்தியாவில் பிரச்சனை,
பிரச்சனை இல்லாத நாடு எங்கே இருக்கிறது? நிச்சயமாக முஸ்லிம்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆனால் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களது ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ பிறந்தவர்கள் அல்ல, நாங்கள் இந்த உலகத்திலே சாதிக்க பிறந்தவர்கள் அல்ல. நிச்சயமாக வாழ வேண்டும். எங்களது நம்பிக்கைகள் சரியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் பெரிதல்ல. இன்று மரணித்தாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதற்கு பின்னால் நீண்ட கால வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். எனவே முஃமின்களாக பிறந்த எமக்கு, முஃமின்களாக வாழுகின்ற எம் சகோதரர்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை தெளிவாக மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும். நாங்கள் வாழ்வது இஸ்லாத்துக்காக வேண்டி, நாங்கள் வாழ்வது இஸ்லாத்தை ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி. இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு ஏதாவது நடைபெறும் என்றால் நாங்கள் உயிரை விட்டாவது பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதித்தன்மையை எங்களது முஸ்லிம் சமுதாயத்தின் உள்ளங்களிலே நாங்கள் பதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, யுத்தங்களின் மூலமாக, மனைவி மூலமாக, நோய்கள் மூலமாக ஒரு சிலருக்கு தீராத நோய் இருக்கும். பிறந்ததிலிருந்து 50-60 வருடங்கள் படுத்த பாயிலே இருப்பார்கள், மரணம் வராது. அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹு தஆலா தான் அந்த நோயை அவருக்கு கொடுத்தான். நிச்சயமாக அவர் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வின் கலா கதிரிலே உறுதியாக இருந்தால், அதற்கு பதிலாக கொடுக்கின்ற கூலியை சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக கொடுக்கின்ற உதவிகளை அல்லாஹ் மறுமை நாளிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது எங்கள் கண்களில் கண்ணீர் கொட்டும். ஏன் தெரியுமா? நாங்கள் நினைப்போம், நான் ஒரு முடமாக இருந்திருக்க கூடாதா, நான் ஒரு கண் தெரியாதவனாக இருந்திருக்க கூடாதா, நான் இவ்வாறு சோதிக்கப்பட்டிருக்க கூடாதா என்று நல்ல அழகாக ஆரோக்கியமாக இருந்த மனிதர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டோருக்கு கண்ணியத்தை கொடுப்பான், அப்படிப்பட்டோருக்கு அந்தஸ்தை கொடுப்பான் என்பதாக ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே யாரெல்லாம் குறையோடு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லது தீராத நோயோடு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாங்கள் கவலைப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு கொடுத்திருக்கின்ற கண்ணியம் சின்ன கண்ணியம் அல்ல. உலகத்திலே அவர் கேவலப்படலாம் அல்லது மக்கள் மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா இடத்திலே அவர் மிகுந்த அந்தஸ்திலே இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது, மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா சப்பின் வலா ஹம்மின். நஸப் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் படுகின்ற கஷ்டம். இந்த கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம் என்றால், நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி தொழிலுக்கு போகின்றோம். தொழிலுக்கு போகின்ற பொழுது நாங்கள் உடல் ரீதியாக படுகின்ற கஷ்டங்கள், நாங்கள் உள ரீதியாக படுகின்ற கஷ்டங்கள், நாங்கள் வாங்குகின்ற அவமானங்கள், நாங்கள் படுகின்ற வேதனைகள், இவை எல்லாவற்றுக்குமான கூலியை அல்லாஹு தஆலா தருவான். மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின், அவர் படுகின்ற அந்த கஷ்டம், இந்த உலகத்திலே உடல் ரீதியாக படுகின்ற கஷ்டம், வலா சப்பின், உள ரீதியாக படுகின்ற கஷ்டம். ஒரு இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு சென்றால் அல்லது ஏதாவது செய்ய நினைத்தால் நாங்கள் உள ரீதியாக பாதிக்கப்படுவோம். அந்த நேரத்திலே வருகின்ற கவலை, வலா ஹம்மின், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய யோசனை, என்ன நடந்து விடுமோ என்ற ஒரு யோசனை, வலா ஹுஸ்னின், கவலை, இவை எல்லாத்தையும் பற்றிய கவலை, வலா அதா, இவைகள் மூலமாக உலக வாழ்க்கையிலேயே நாங்கள் சோதிக்கப்படுகின்ற பொழுது, எங்களது தொழில் வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற பொழுது, மார்க்க விஷயங்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளால் வருகின்ற அந்த நோவினை நாங்கள் தாங்கிக் கொள்கின்ற பொழுது, வலா கம்மின் ஹத்த ஷௌகா யஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. எந்த அளவுக்கு என்றால், ஒரு முஸ்லிமை இந்த உலகத்தில் ஒரு முள் குத்துகின்ற பொழுது அவன் தாங்குகின்ற அந்த நோவினைக்கு கூட அல்லாஹு தஆலா பெரியதொரு அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். அதன் மூலமாக அவரது பாவங்களை மன்னிக்கின்றான். எனவே நாங்கள் யோசிக்க கூடாது. ஒரு சிலர் சொல்வதை போன்று, ஏன் திருமணம் முடிக்க வேண்டும், ஏன் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், யாருக்காவது எதற்காக நாங்கள் உழைத்துக் கொடுக்க வேண்டும், யாருடைய பிள்ளைக்காக நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்ற சிந்தனை வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா நாங்கள் படுகின்ற, குடும்பத்துக்காக வேண்டி படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் எங்களது பாவங்களை மன்னிக்கின்றான். குடும்பத்துக்காக வேண்டி படுகின்ற ஒவ்வொரு ஏச்சுக்களுக்கும் எங்களது பாவங்களை மன்னிக்கின்றான். இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் எங்களது பாவங்களை மன்னிக்கின்றான். பாவங்கள் இல்லாவிட்டால் எங்களது அந்தஸ்தை உயர்த்துகின்றான், நன்மை தட்டுக்களை உயர்த்துகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, சின்ன விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே நிம்மதியாக வாழ முடியும். ஏன்? அல்லாஹ்வின் கலா கதிரை பொருந்திக் கொண்டால், அல்லாஹ் தான் இந்த கஷ்டத்தை ஏற்படுத்தினான், அல்லாஹ் அந்த வாழ்க்கையை பொருந்து கொண்டால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மப்தலல்லாஹு அப்தன் பிபலாஇன் வஹுவ அலா தரீகிஹி வலா தரீகத்தின் யக்ரஹுஹா. அவன் வெறுக்கின்ற ஒரு நிலையிலே அவனுக்கு விருப்பமில்லை, ஆனால் அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனை சோதித்து பார்க்கின்றான். இல்லா ஜஅல ذلكல் பலா கஃபாரத்தன் வ துஹூரன் ما لم ينزل ما أصابه من البلاء بغير الله عز وجل أو يدعو غير الله في كشفه. ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அந்த சோதனையை தீர்த்து வைப்பதற்காக அவன் யாரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது தவிர்ந்த யாரிடமாவது சென்று பிரார்த்திப்பார் என்றால் அல்லது உதவி தேடுவாராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்தஸ்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சோதித்த அந்த சோதனையிலே தோற்று விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே யார் பொறுமையாக இருக்கின்றாரோ, அல்லாஹ் தஆலாவின் சோதனை வருகின்ற பொழுது பல பக்கங்களால் சோதனை என்பது பல்வேறு வகையில் வரும், பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் விரும்பி விட்டால், யாரையாவது அல்லாஹ் விரும்பி விட்டால் அவர்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். இதா ஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் விரும்பி விட்டால் அவர்களை சோதிக்கின்றான். ஃபமன் சபர ஃபலஹு ஸப்ர் வமன் ஜஸிஅ ஃபலஹுல் ஜஸா. யாராவது பொறுமையாக இருந்தால், அப்படி சோதனை வருகின்ற பொழுது பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவருக்கு பொறுமையாக இருக்கிறான், அவரோடு இருக்கிறான். யாராவது அவசரப்பட்டு விட்டால், கோபப்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் கோபமும் அல்லாஹ்வின் அவசரமும் அவன் பக்கம் வருகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை கஷ்டங்களாக எதிர்பார்க்காமல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த ஒரு சந்தோஷமான நிலைமைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யஹ்யா இப்னு முஆத் சொல்லுகின்றார்கள், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, ஏன் கவலைப்படுகிறாய்? மாலக தஸிஃப அலா மஃகூதின் லா யருதுஹு அலைக்கல் ஃபூத். சென்ற விடயங்கள் சம்பந்தமாக போனதுதான், ஏன் அதை பற்றி கவலைப்படுகின்றாய்? போன விஷயம் போனதுதான், நடந்து முடிந்து விட்டது, விட்டுவிடு. அதை பற்றி கவலைப்பட்டு என்ன செய்ய? வமா லக தஃப்ரஹ பிமௌஜூதின் லா யத்ருகுஹு ஃபீ யதைக்கல் மௌத். உன்கிட்ட இருக்கின்ற விஷயத்தை விட்டு ஏன் பெருமை அடிக்கின்றாய்? உனது இருக்கின்ற அந்த விடயங்கள் உன்னை மௌத்தை விட்டு தடுத்து விட மாட்டாது. எனவே நடந்து முடிந்த விடயங்கள் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் தான் நடந்து முடிந்து இருக்கின்றது. எனவே அதற்காக வேண்டி நாங்கள் கவலைப்படாமல் இருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக முடிப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். நாங்கள் இருக்கின்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதென்றால் ஒரு பாலத்திலே இருப்பதை போன்று, கடந்து வந்த வாழ்க்கைகள் பாலத்தின் மறுபுறத்திலும் நாங்கள் பாலத்தின் நடுவிலே இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். முன்னோக்கி போக இருக்கின்ற காலத்தை பயம் இல்லாமல் அல்லாஹுக்கு பொருத்தமாக நாங்கள் முன்னோக்கி போக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். எனவே பின் வந்த வழியை நாங்கள் திரும்பி பார்த்தால் பயமாக இருக்கும். திரும்பி பார்க்க தேவையில்லை, போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வின் நாட்டப்படி நாங்கள் பாலத்தின் பிற்பகுதியிலே வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் நாட்டப்படி நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு முத்தர்ரிஃப் அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய மகன் காலம் சென்ற பொழுது அவர் அழகான முறையிலே ஆடை அணிந்து கொண்டு தலைக்கு எண்ணெய் பூசிக்கொண்டு வெளியே வருகின்றார். மக்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறார்கள், மகன் காலம் சென்று விட்டார், நீங்கள் ஏன் இப்படி வருகிறீர்கள் என்பதாக, ஏன் நீங்கள் இப்படி வருகிறீர்கள் என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அவர் ஒரு வசனத்தை ஓதி காட்டினார். வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்றி உண்டாகட்டும், பொறுமையாளர்களுக்கு நல்லுபதேசம் உண்டாகட்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால், ஒரு சஞ்சலம் ஏற்பட்டால், ஒரு துக்கம் ஏற்பட்டால், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடம் தான் வந்தோம், திரும்பி அவனிடத்திலே போக இருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்கு உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சொல்கின்றான். வ ரஹ்மத்துன், அந்த ரப்பிடம் இருந்து ரஹ்மத் இரக்கம் இறங்குகின்றது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன்,
இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக நல்ல மனிதனுடைய பண்பை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே எங்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் எந்த ஒரு சூனியக்காரரிடமோ அல்லது குறிபார்க்கின்றவர்களிடமோ செல்லக்கூடாது. எங்களது தலைகளை நாங்கள் அடித்துக் கொள்ளக்கூடாது. எங்களது சட்டைகளை நாங்கள் கிழித்துக் கொள்ளக்கூடாது. பூமியிலே கையை மண்ணை அள்ளி தலையிலே போட்டுக் கொள்ளக்கூடாது. அல்லாஹு தாலா ஏற்படுத்தியது நடைபெறுகின்றது என்ற பொறுமையோடு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்ற இந்த வசனத்திலே அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, ஒரு சஞ்சலம் ஏற்பட்டால், ஒரு கவலை ஏற்பட்டால் முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அழகாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக எங்களது கவலைகள் தற்கொலைக்கு இழுத்துச் செல்ல மாட்டாது. எங்களது கவலைகள் மற்றவரை குறை சொல்ல துணிய மாட்டாது. எங்களது கவலைகள் எங்களை போட்டு நோவினைப்படுத்தி இருக்கின்ற வாழ்க்கையை நாசமாக போவதற்கு ஒரு காரணமாக இருக்க மாட்டாது. எனவே கவலை ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது இதா அராதல்லாஹு பிஅப்திஹில் கைர அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பி விட்டால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடி விட்டால் அவனுக்கு இந்த உலகத்திலே துன்பத்தை முற்படுத்துகின்றான், சோதனையை முற்படுத்துகின்றான். குழந்தை மரணிக்கும், தாய் தந்தையை மரணிப்பார்கள், இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் சூறையாடப்படும், அல்லது இயற்கை அனர்த்தங்கள் வளர்ந்து அழிந்து போகும். முடித்துக் கொடுத்த கல்யாணம் சரியாக முடியவில்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சரியாக வரவில்லை, படிப்பு பிள்ளைகளுக்கு வருவதில்லை. இவ்வாறு எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பான். இந்த உலகத்தில் அவரை சோதிப்பான். ஏன்? மறுமையிலே அவரை சந்தோஷமாக வைப்பதற்காக வேண்டி. வைதா அராதல்லாஹு பிஅப்திஹி ஷர்ர, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தீங்கை நாடி விட்டால் அம்சக அன்ஹு பிதம்பிஹி, அவருடைய பாவங்களுக்கான கூலிகளை இந்த உலகத்தில் கொடுக்க மாட்டான், வெயிட் பண்ணி வைப்பான். அவருடைய அக்கவுண்டிலே டிபாசிட் பண்ணி வைப்பான். இதுவரைக்கும் மறுமை நாள் வரைக்கும். மறுமை நாளையிலே அதற்கான தண்டனைகளை கொடுப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் சோதிக்கப்படுகின்ற பொழுது சோதனையில் வெற்றி பெற்ற கூட்டங்களாக இருக்க வேண்டும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை நாங்கள் கவனமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த ஹதீஸை சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸி அஷத்து பலான், மனிதர்களிலே மிகவும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யார் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் அன்பியா, யார்? நபிமார்கள் தான். நாங்கள் படுகின்ற சோதனை அல்ல, வேதனை அல்ல. நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை பார்க்கின்ற பொழுது ஊரை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள், ஊரார்கள் கற்களால் அடித்திருக்கிறார்கள், நெருப்பிலே போடப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது கதைகளாக படித்தோம் என்றால் அதனுடைய எந்த தாக்கமும் எங்களது வாழ்க்கையில் ஏற்பட மாட்டாது. மாற்றமாக நாங்கள் அவைகளை படிப்பினைக்குரிய விடயங்களாக எடுத்துக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக எங்களது வாழ்க்கையின் தாக்கங்களை அதை ஏற்படுத்தும். நாங்கள் எல்லா நபிமார்களையும் பார்க்க முடியாது. பல லட்சம் நபிமார்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நபியும் சந்தோஷமாக இருந்து போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கவில்லை. இப்ராஹிம் நபி உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? ஆல ஹர்ரிகூஹு வன்சுரூஹு ஆலிஹத்தக்கும் இன் குந்தும் ஃபாயிலீன், நீங்கள் ஒழுங்கானவர்களாக இருந்தால் அவரை நெருப்பிலே போடுங்கள். அந்த சமுதாயத்துக்கு சொன்னார்கள். அதே மாதிரி நெருப்பிலே போடப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்த வரலாற்றை குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும்படி கட்டளையிட்டு அந்த பிரச்சனையிலும் இப்ராஹிம் நபி அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தனை கஷ்டங்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது குப்பையை கொண்டு வந்து தலையிலே கொட்டுவார்கள், அழுகிய குடலை கொண்டு வந்து மேலே வைப்பார்கள். சொல்லன்னா துயரங்கள். குடும்ப உறுப்பினர்களால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தாயை இழந்தார்கள், தந்தையை இழந்தார்கள். அனாதையாக இந்த உலகத்திலே வந்து
இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள், அவருடைய திருமண வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள், யுத்த காலத்திலே பட்ட கஷ்டங்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த பொறுமையைத்தான் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்றது. இந்த சோதனைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இந்த சோதனை மூலமாக எங்களுக்கு வருகின்ற விடயம் என்னவென்றால் கவலை. கவலைதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம். இந்த கவலை வருகின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எங்களது ஒரு நம்பிக்கையான கலா கதிரிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் படித்திருக்கின்றோம் கலா கதிரை பற்றி. என்ன நடந்தாலும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் தான் நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் வாசித்திருக்கின்றோம். அதிலே எந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எமது முஸ்லிம் சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு அதிலே நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் மீட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏதாவது நடந்து விட்டால், நடந்து முடிந்து விட்டால் அது அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் நடந்து முடிந்து விட்டது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நடக்க இருக்கின்ற விடயங்களை பற்றி மனதை போட்டு குழப்பிக் கொண்டு எப்பொழுதும் அந்த சிந்தனையிலே வாழக்கூடாது. அல்லாஹ் எவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கின்றானோ அதன்படி எங்களது வாழ்க்கையோடும் அதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தாலா ஏன் இந்த கலா கதிரை எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது லிகை லா தஅஸவு அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும், போன விடயங்கள் சம்பந்தமாக கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி. லிகை லா தஅஸவு அலா மா ஃபாதகும், போன விடயங்கள் நடந்து முடிந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு திருமணம் முடித்து வச்சோமே, அது முடித்து வைத்திருக்காமல் இருந்திருந்தால், ஒரு பயணம் போகின்ற பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விட்டது, அந்த பயணம் போயிருக்காமல் இருந்தால், அல்லது நான் அந்த படிப்பு படித்திருந்தால், அல்லது நான் அந்த மகளை திருமணம் முடித்திருந்தால், அவருடைய மகளை திருமணம் முடித்திருந்தால், நான் இதை செய்யாமல் இருந்திருந்தால், நான் போன வருடம் வெளிநாடு போகாமல் இருந்திருந்தால் என்று நாங்கள் நடந்து முடிந்த விடயங்கள் சம்பந்தமாக நடந்திருக்க கூடாதே. நீங்கள் போனதினால் தான் அந்த விபத்து ஏற்பட்டது, நீங்கள் அவரிடம் போனதால் தான் அவர் உங்களுக்கு அடித்தார் அல்லது ஏசினார், நீங்கள் அந்த பாடசாலையில் படித்ததன் காரணமாகத்தான் சித்தி பெறவில்லை என்று நடந்து முடிந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவோமே என்றால் அது எங்களது கலாக்கதிற்கு மாற்றமானது. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லிகை லா தஅஸவு அலா மா ஃபாதகும், போன விடயங்கள் நடந்து முடிந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் இந்த கலா கதிரை நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும், அல்லாஹ் தந்திருக்கின்ற நிஅமத்துக்களை வைத்துக்கொண்டு பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ் தந்திருக்கின்ற நிஅமத்துக்களை வைத்துக்கொண்டு பெருமை அடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த கலா கதிரினுடைய நம்பிக்கையை எங்களுக்கு உறுதியாக சொல்கின்றான். இன்னும் ஒரு வசனத்திலே குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதனை நாடி இருக்கின்றானோ அதனை தவிர வேறு எதுவும் நடக்க மாட்டாது. அல்லாஹ் எதனை எங்களுக்கு எழுதி இருக்கின்றானோ அதனை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடைபெற மாட்டாது. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைப்பார்களாக. ஃபஅம்மல் இன்சான இதா மப்தலாஹு, முஃமின்கள் சோதிக்கப்பட்டால், ஃபஅக்ரமஹு கண்ணியப்படுத்தப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி விட்டான். கொஞ்சம் சோதித்து விட்டால், உலகத்திலே கொஞ்சம் சோதித்து விட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எனது கண்ணியத்தை குறைத்து விட்டான் என்பதாக மனிதர்கள் சொல்லுகின்ற அந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா இந்த திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, நான் எங்களுக்கு ஏதாவது நடைபெறும் என்றால், உலகத்திலே எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சில கஷ்டங்களை படுகின்ற பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். உடனடியாக நாங்கள் எங்களது கலாக்கதிருடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அந்த கலாக்கதிரின் நம்பிக்கையிலே குறை இருந்தால் நாங்கள் அதனை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கின்ற பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த பூமியிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களது உடல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அது நோயாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலல்லாஹி யஸீர்,
நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலே அல்லாஹு தாலா இந்த விடயங்களை பதிந்து வைத்துள்ளான். எனவே அல்லாஹ் எழுதியதுதான் நடைபெறுகின்றது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சென்ற விடயங்கள் சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், சென்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கவலைப்படக்கூடாது. அல்லாஹுவின் ரஹ்மத்திலே நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. கேட்டோம் கிடைக்கவில்லை, எங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, எங்கட குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை, நேற்று ஒரு மௌத்து, இன்றைக்கு ஒரு மௌத்து, அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை, இவங்க அப்படி போகின்ற தொழில் சரி வருவதில்லை என்று நாங்கள் எங்களை போட்டு நோவினைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு மட்டும்தான் சோதிக்கின்றான். அந்த குடும்பத்தை பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், தேவையில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா உங்களை விரும்புகின்றான், உங்களை சோதிக்க விரும்புகின்றான். அதனை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கேட்டு கேட்டு கிடைக்கவில்லை, இனிமேல் நான் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்க மாட்டேன் என்று சொல்லவும் கூடாது. வலா وَمَنْ يَقْنَطُ مِنْ رَحْمَةِ اللَّهِ مِنْ رَحْمَةِ رَبِّهِ إِلَّا الضَّالُّونَ. அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து வழிகட்டவர்களை தவிர நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீது எங்களது நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் தருவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நினைக்கின்ற ஒரு விடயம், நாங்கள் விரும்புகின்ற ஒரு விடயம், அது எங்களுக்கு கேடாக இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. பல வருடங்கள் கடந்ததன் பின்னால் நாங்கள் விரும்பிய அந்த விடயம், நாங்கள் செய்ய நினைத்த அந்த விடயம் கேடு என்பதை நாங்கள் உணர்வோம். ஆனால் அல்லாஹு தஆலாவோ பல வருடங்களுக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றான். எங்களுக்கு அந்த விடயம் நடைபெற்றால் அது கேடாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா தெரிந்து வைத்திருக்கின்றான். இது சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது வாசான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும், ஒரு சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாசான் துஹிப்பு ஷைஅன், ஒரு சில விடயங்களை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீங்காக இருக்கும். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், அல்லாஹு தஆலா தான் எல்லாவற்றையும் அறிந்தவன், உங்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எங்களை படைத்து விட்டு ஒரு சில காலங்கள் வாழ வைத்து விட்டு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை வைத்து அல்லாஹு தஆலா பல சோதனைகளை எங்களை உட்படுத்தி பார்க்கின்றான். ஏன் தெரியுமா? யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் சந்தோஷமான வாழ்க்கைக்காக வேண்டி அவர்களை தயார் செய்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த எங்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே எங்களை சோதித்து பார்க்கின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த சோதனைகளை நாங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த சோதனைகளோடு நாங்கள் எவ்வாறு சந்தோஷமாக வாழுவது? இப்படி சொல்லன்னா துயரங்களெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களது வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இந்த சோதனைகளுக்கு மத்தியில் நாங்கள் எவ்வாறு சந்தோஷமாக வாழுவது? கலா கதிரின் மீது உறுதியாக நம்பிக்கை இருக்கும் என்றால் எங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை இருக்கும் என்றால் எங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லை என்றால் சூனியக்காரனிடம் போக வேண்டும், பால் பார்க்கின்றவரிடம் போக வேண்டும், தாயத்து கட்ட வேண்டும், எல்லா உலகத்தில் இருக்கின்ற என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டுமோ அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கின்ற அனைத்து விடயங்களையும் செய்வார்கள். ஏன்? அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லாவிட்டால், கலா கதிரிலே உறுதியான நம்பிக்கை இல்லாவிட்டால் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற அந்த சோதனையிலே நாங்கள் சித்தி பெறாமல் போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளோடு, இந்த சோதனை கலந்த வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை அவருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லி காட்டி விட்டார்கள். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். யாராவது நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம். மாமின் மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா, ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் யாராவது நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தால் வஹுவ முஃமின், காஃபிர் அல்ல, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம். என்ன நல்ல வாழ்க்கை? இருக்கின்றதிலே கனா, மனதை திருப்திப்படுத்த வைப்போம். மாடி வீடுகள் தேவையில்லை, அவரிவரை பார்த்து வாழ தேவையில்லை, பல வாகனங்கள் தேவையில்லை, நான் அந்தஸ்தாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆசைகளை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். போதும் என்ற தன்மையை கொடுப்பான். இருப்பது போதும், அதுதான் வாழ்க்கையின் சந்தோஷம். எமது சமுதாயத்துக்கு பிடித்திருக்கின்ற கேடு, எமது சமுதாயத்தை பிடிக்கின்ற கேடு என்ன தெரியுமா? அவர் இவரை பார்த்து வாழ்வது. அவர்கள் பில்டிங் கட்டியிருக்கிறார்கள், அவர்கள் 3 மாடி கட்டியிருக்கிறார்கள், நாங்களும் கட்ட வேண்டும். அவர்கள் BMW வாங்கியிருக்கிறார்கள், நாங்கள் ஓடி வாங்க வேண்டும். இவ்வாறு அவர் இவரை பார்த்து வாழ்க்கை நடத்துவதன் காரணமாக நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு 3 நேர உணவை தந்திருக்கின்றானா, அழகாக பிள்ளைகளை தந்திருக்கின்றானா,
தாய் தந்தையை தந்திருக்கின்றானா, சந்தோஷமாக இருப்போம். அல்லாஹ் தந்ததை வைத்து நாங்கள் போதும் என்ற மனப்பான்மை எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களது பெண்களிடத்திலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த போதும் என்ற தன்மை வரவில்லை என்றால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியாது என்பதை நாங்கள் இந்த வசனங்கள் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, அஜபன் அஜபன் அம்ரில் முஃமினி இன் அம்ரஹு குல்லஹு கைர். முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. ஏன் தெரியுமா? வலைஸ ذاك لأحد إلا للمؤمن. முஃமினை தவிர அந்த ஆச்சரியமான வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டாது. இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹ். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தால் அல்லாஹு தஆலாவுக்கு அவன் நன்றி செலுத்துவான், பெருமை அடிக்க மாட்டான். அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவான், நன்றி உள்ள அடியானாக வாழுவான். வைன் அஸாபத்துஹு தர்ரா, ஏதாவது ஒரு தீங்கு நடந்து விட்டால், அவனுக்கு வாழ்க்கையில் சோதனை ஏதாவது நடந்து விட்டால், ஸபர ஃபகான கைரன் லஹ், அவன் பொறுமையாக இருப்பான், அதுவே அவனுக்கு சிறந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இங்கே சொல்லி காட்டுகின்றது. எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை சோதித்தால் பொறுமையாக இருப்போம். நாங்கள் வழி தவறி போக மாட்டோம், வரம்பு மீற மாட்டோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யவது அஹ்லுல் ஆஃபியா, சந்தோஷமாக இருந்தார்களே, உடலிலே எந்த குறையும் இல்லாமல் இந்த உலகத்திலே இருந்தார்களே, அவர்கள் மறுமை நாளையிலே ஏங்குவார்கள், அவர்கள் ஆசைப்படுவார்கள். எதற்கு தெரியுமா? ஹீன யுஅதா அஹ்லுல் பலாஇ ஹீன யுஅதா அஹ்லுல் பலாஇ ثواب لو ان جلودهم كانت قرضت في الدنيا بالمقاريض. மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா ஊனமுற்றோருக்கு, குறையாக படைக்கப்பட்டோருக்கு, அறிவிலே பின்தங்கியோருக்கு எவ்வளவுதான் படித்தாலும் கிடைக்கவில்லையே, விளங்குதில்லையே, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பரக்கத் இல்லையே, எனது பிள்ளைகள் மாத்திரம் ஊனமாக பிறந்திருக்கின்றதே, எங்களது குடும்ப வாழ்க்கை சீராக அமையவில்லையே, அல்லது இவ்வாறு சமூகத்திலே நாங்கள் இழிவுபடுத்தப்படுகின்றோமே என்று உடல் ரீதியாக, உள ரீதியாக, தொழில் ரீதியாக, இன்னும் பல்வேறு வகையிலே இந்த முஃமின் கஷ்டப்படுகின்றான் என்றால், அந்த கஷ்டத்திற்கான கூலியை அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுப்பதை பார்த்துவிட்டு சந்தோஷமாக இருந்தார்களே, அவர்கள் யோசிப்பார்கள், கானத் குரிதத் ஃபி துன்யா பில் மகாரிதி, எங்களது உடம்புகள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க கூடாதா, கத்தரியால் துண்டு துண்டாக அறியப்பட்டிருக்க கூடாதா என்று சந்தோஷமாக இருந்தவர்கள் கவலைப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் மாத்திரமே எங்களுக்கு போதும், எங்களது வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக வேண்டி. பர்மாவிலே கஷ்டப்படுகின்ற முஸ்லிம்கள், பர்மாவிலே எரிக்கப்படுகின்ற குழந்தைகள், பர்மாவிலே பச்சிலம் பால குழந்தைகள் எரிக்கப்படுகின்ற பொழுது, தாய்கள் கற்பழிக்கப்படுகின்ற பொழுது, வயோதி போனவர்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுகின்ற பொழுது, உடைமைகளை விட்டுவிட்டு, தங்களது சொத்துக்களை விட்டுவிட்டு, தங்களது பூமியை விட்டுவிட்டு விரட்டி அடிக்கப்படுகின்ற பொழுது, பாதைகளிலே துணிகளிலே கட்டப்பட்டு உயிரோடு தண்ணீரிலே வீசப்படுகின்ற பொழுது, இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் எங்களுக்கான வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். முஸ்லிம்கள் பல நாடுகளிலே, ஓரிரண்டு நாடல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எல்லா நாடுகளிலும் கஷ்டப்படுகிறார்கள், கஷ்டப்படுவார்கள். மறுமை நாள் வரைக்கும் இப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இந்த கஷ்டப்படுகின்ற பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஈமானை இழந்து விடக்கூடாது. ஈமானிலே உறுதியாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியும், நாளைய மறுமையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த சோதனைகளில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கலா கதிரை பற்றி ஆழமாக படியுங்கள். கலா கதிரிலே வழி தவறி போகின்ற பொழுது நிச்சயமாக எங்களது ஈமானிலே, அல்லாஹ்வை பற்றி ஈமானிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலே எங்களது
எங்களது நம்பிக்கை குறைவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எனவே கலா கதிரை நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும், அதனை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றால் நாங்கள் மௌத்தாகின்ற பொழுது கூட கவலைப்பட மாட்டோம். ஏன்? நான் எனது ரப்பை சந்திக்க போகின்றேன், எனது அல்லாஹ்வை சந்திக்க போகின்றேன் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு கவலையே கிடையாது. எனவே சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களை சோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அதிகம் துஆ செய்வோம். அல்லாஹு தாலாவிடத்திலே அதிகம் துஆ செய்வோம். கலா கதிரிலே உறுதியாக இருப்போம். அல்லாஹ் தடுத்ததை ஏற்றுக்கொள்வோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்தான் என்றால் அது அவனது சாய்ஸ், நாங்கள் விரும்பியது எங்களது சாய்ஸ். எனவே அல்லாஹு தாலாவின் சாய்ஸை நாங்கள் ஏற்று வாழ்வோம் என்றால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியும். பொறுமையாக இருப்போம். அபஷிர் சாபிரீன். அல்லாஹு தாலா பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா. நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அவருடைய பண்புகளை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தாலாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவனது சோதனைகளை எங்களுக்கு இலகுபடுத்தி தர வேண்டும். மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் நாங்களும் சேர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு எந்தெந்த நல்ல விடயங்களை நாங்கள் இந்த சபையில் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. மௌத்து வரைக்கும், மரணம் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் என்ற துஆவோடு நாங்கள் வாழ்ந்து அல்லாஹ்வின் திருப்பியை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.